ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் மேசராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ பொதுவாக மேசராசி என்பவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏழரை சனியானது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இதை 2026 புது வருடம் பிறந்திருக்கு அப்படிங்கும் பொழுது நிறைய மாற்றங்களும் உருவாக இருக்குது. ஸோ இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் பெறுகிறாங்களோ அதை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கும். ஸோ 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு, மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் கூட்டணியாக இருக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாரு. இந்த கிரகநிலைகளின்படி பார்க்கையில் மேசராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய மாதம் ஜனவரி மாதம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புகளானது கிடைக்கும். அதாவது செல்வ வரவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. ஸோ தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வுகளானது அடையும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய அம்மாவுடைய வழிகாட்டுதல், அன்பு கிடைக்கும். இளைஞர்கள், சிறுவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு அம்மாவினுடைய வழிகாட்டுதலும் அறிவுரையும் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நீங்கள் இப்போ தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாறுறதுக்கு அதுவும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வசீகரமானது பெருக ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் சொன்னால் அப்படியே 4 பேர் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வசீகரம் கூடும். உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும். முகத்தில் வசீகரம் அருமையாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தா ஒரு கவர்ந்தெழுக்கக்கூடிய வசியம் இருக்கும். சுக்கிர பகவான் 9வது இடத்துல அமர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பகுதியில் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் உறுதியாகும். மேசராசிக்காரங்க யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ, நீங்கள் திருமணத்திற்கான வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 2ஆம் பாதியிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. திருமணம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். இது வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசாமல் இருந்திருந்தாலுமே கூட இந்த ஜனவரி மாதத்தில் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியை உடையவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ மேசராசிக்காரங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அந்த டைமில் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செல்வம் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது. செல்வ செழிப்புகளானது எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக, நல்ல ஒரு ஆசானாக தான் இருக்க போகிறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாது. செல்வ வளம் நிச்சயம் நல்லாவே இருக்கும். ஏன்னா 2வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 9வது இடத்துல உட்கார்ந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷம்தான். ஸோ இதை பார்க்கும் பொழுது 11வது இடத்து கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகும். சொல்லப்போனால் இந்த ஜனவரி மாதம் செல்வ வளம் உங்களுக்கு பெருகக்கூடிய மாதமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் காசு, பணம் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். 3வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தகவல் தொடர்புகளை எல்லாம் கொடுப்பாரு. ஸோ இதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. நீங்களும் நல்லபடியாக பேசுவீங்க. நிறைய பயணங்கள் கிடைக்கும். பயணங்கள் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சுபகாரியங்களுக்காக நீங்கள் நிறைய பயணங்கள் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது இதற்கான யோகங்கள் கிடைக்கும். ஸோ எந்த பயணம் வந்தாலுமே கூட கண்டிப்பாக எதையுமே அவாய்ட் பண்ணாதமாக ஏற்றுக்கோங்க.
ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், இல்லைன்னா அதன் மூலம் ஒரு லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சம் வந்து காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். எந்த பயணமாக இருந்தாலுமே தடுக்காதீங்க, நிறுத்திக்காதீங்க, வேணான்னு வந்து அவாய்ட் பண்ணிக்காதீங்க. மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. அதனால இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்குமே தவிர எதுவுமே வந்து குறையாது. வீடு, கடை கட்டி வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரியான யோகங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வீடு கட்டி கூட வாடகைக்கு விடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான யோகங்கள்லாம் கிடைக்கும். அதே போல் மேசராசியை உடைய நபர்களுடைய அம்மா யாரும் இருக்காங்க கூட அப்படின்னா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து தீர்ந்து போயிடும். ஸோ உங்களுடைய வீட்டை நீங்கள் அழகுபடுத்துறதுக்காக நிறைய வேலைகள் வந்து செய்வீங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக போயிடும். ஸோ புதன் 9வது இடத்துல அமர்ந்து வியாபார ஒப்பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறைய புகழ் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் வெளிநாடு பயணங்கள்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். ஸோ வேலை செய்யக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஸோ நீங்கள் போகக்கூடிய இடம் எல்லாமே உங்களுக்கு புகழ் இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டங்களில் மேசராசி என்பர்களுக்கு போகக்கூடிய இடங்கள் எல்லாமே புகழ் கிடைக்கும். 5வது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் 9ல் அமர்ந்து குருவை பார்க்குறாரு. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளில் இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எதுவும் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் அடுத்த கட்ட விஷயங்களை செய்யணும்னு நினச்சிங்கனாலும் செய்யலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வியாதியால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்போ வியாதிகள் எல்லாமே வந்து சரியாக போகும். மருத்துவ ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவ முயற்சிகளாக இருந்தாலும் பலன் கொடுக்கும். தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஒரு சிலருக்கு வந்து வரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆட்டிடியூடெல்லாம் மாற்றிக்கோங்க. ஸோ வியாதிகள் பெருசாக இருக்குது அப்படின்னா எல்லாம் போயிடும். இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி இருவருக்குமே பார்த்திங்கன்னா ஊழல் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். இதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தொடக்கூடிய வியாதிகள் எல்லாமே வந்து இப்போ வந்து நீங்கி போயிடும். ஸோ இது வரைக்கும் இந்த நோயால் வந்து அவதிப்பட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இனி வந்து தைரியமாக இருங்க. ஏன்னா வியாதிகள் கண்டிப்பாக நீங்கும். ஏன்னா வியாதிகள் அப்படின்றது இவ்வளோ காலமாக நீங்காமல் இருந்திருக்கும், இப்போ எப்படி நீங்கி போகும் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஏன்னா கிரகநிலைகள் மாறும் பொழுது அந்த டைமில் நமக்கு நல்ல ஒரு நேரம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு, அதுவும் ஜோதிடர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே வந்து பலிதமாகும். அதனால் மேசராசியுடைய ஜோதிடர்கள்லாம் ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து பிடிக்க முடியும். வணிகவியல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஸோ சுக்கிரன் குருவினுடைய பார்வை பெறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்குது, திருமணம் நடக்கும். திடீர் வருமானம் வரும். திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கும். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9வது ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால திடீர் வருமானம் இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபார தடை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கிடும். எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே நடக்கும். வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடுகளில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடக்கும். ஸோ தந்தை வழி உறவுகளாலேயும் நீங்கள் நல்ல ஒரு ஏற்றம் பெறுவீங்க. 9வது இடத்துல 4 கிரகங்கள் வலிமையாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 கிரகங்களுடைய வலிமை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா துறைகளிலுமே புகழை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பிரபலம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் நினைக்காத அளவும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பகவானையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து சரியாக போகும். சனி பகவான் எதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு உணர்த்துறாரோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அவருக்கு ஆகாத விஷயங்களெல்லாம் செய்யாதீங்க. உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க, நேர்மறையாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுடைய எண்ணமும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தப்பாக யோசிக்க மாட்டீங்க, சிந்திக்க மாட்டீங்க. ஸோ இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளையும் உங்களால் வந்து தோற்கடிக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம், உங்கள் வீடு தேடி நிறைய அதிர்ஷ்டங்கள் வரும், உங்களை தேடி எல்லாமே வரும். தொட்டது துளங்கக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டங்களில் மேசராசி அன்பர்களை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.
ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கிரகநிலைகள் வந்து சூப்பராக இருக்குன்றதுனால எல்லா பலன்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலுமே கூட அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள், பாதிப்புகள் அப்படின்றதும் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுவும் உங்களை ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டைமில் நீங்கள் துர்க்கையை வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய பரிகாரங்களையும் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே கூடுதலான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.